உங்கள் கட்சியில் 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா கேட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் நேற்று கூட்டத்தை பார்த்து பதில் தெரிஞ்சிருக்கும். என்னடா நம்ம ஒவ்வொரு தடவையும் நெகட்டிவ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் இவங்க எல்லாத்தையும் உடச்சி மேலே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. உண்மை அதுதான். தமிழக வெற்றிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொத்தடிமைகள்லாம் ஒவ்வொரு தடவை நெகட்டிவ் செக் பண்ணாங்க, அதெல்லாம் விச்சுவல் வாய்ஸும் தமிழக வெற்றிகளும் உடச்சி இன்றைக்கி மக்கள் செல்வாக்காக தமிழக வெற்றிகளுக்கு எல்லாமே மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றிகளை வந்து ஓட்டு போடு விஜய் முதல்வராக அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டாலினை நம்பலை, எடப்பாடி நம்பலை. என்ன இவங்க 2 பேரும் ஆண்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, வேணாம், ஏமாற்றிட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு. இனி விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பணிய ஆஃபீஸில் விருப்ப மனு விநியோகம் நேற்று நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பசங்க வந்துட்டாங்க. 10,000 மனுக்கள் தீர்ந்துச்சு. இது வரைக்கும் எந்த கட்சியும் நான் கேள்விப்பட்டதில்லை. இதுதான் முதல் முறை தமிழக வெற்றி கழகத்தில். அதுக்கெல்லாம் காரணம் தளபதி விஜய் ஒருவரால் மட்டும்தான். நம்பிக்கை இருக்குது, தளபதி விஜய் தான் முதல்வராவது, வெற்றி நிச்சயம், நாங்கள் இருக்கோம் அவருக்கு பின்னாடி. தளபதி கூட்டத்தை பார்த்தாலே இந்த கொத்தடிமைங்களுக்கு வைத்த செலவு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு. இந்த கூட்டத்தை எப்படியாவது கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொத்தடிமைங்களை வச்சு திமுக வச்சு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று நடந்துச்சு. யாரோ தெரியாத 4 பேரை கூட்டிகிட்டு வந்து நாங்களும் இந்த ஏரியாவில் கூட்டியிருக்கோம், எங்களுக்கு நிர்வாகிகள் தொந்தரவு பண்ணுறாங்க, இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே இப்படி நல்லா தெரியுது நீங்கள் கொத்தடிமைங்கன்னு. உண்மையிலே இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும் நீங்கள் யாரோட ஆட்கள் என்னன்னு விச்சுவல் வாசித்து எடுத்து தொங்க கிழிச்சு விட்டுருவாங்க. அதே நம்ம இது வரைக்கும் இந்த கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரி நடந்தது இல்லையா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைக்கு அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க. உடனே தமிழக வெற்றி கூட்டம் கூட உடனே இழிக்கிறது.